விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். நிபந்தனை அதே வசனம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். லூக்கா 16 ஒரு உக்கிரானத்துவக்காரன். அவனுடைய வேலையில் அவன் சரியாக செய்யவில்லை. எனவே எஜமான் வேலையிலிருந்து வெளியே அனுப்ப திட்டமிட்டிருந்தார். உடனே நான் வெளியே போனால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தனக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள அவர்கள் எஜமானிடத்தில் பட்ட கடனை பாதியாக குறைக்கிறார். ஏனென்றால் வேலையிலிருந்து வெளியே போனாலும் அவர்கள் மூலம் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்பினார். இதை கண்ட எஜமானும் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுகிறார். எலியாவுக்கு உணவு கொடுத்த அந்த விதவை ஸ்திரீ இருந்தது ஒரே ஒரு அப்பம் சுட மட்டுமே மாவு. எலியா கேட்டபோது கொடுக்க அவளுக்கு மனமில்லை. தன் மகனுக்கு கொடுத்து மரித்து போகலாம் என்று இருந்தாள். ஆனால் அவள் கர்த்தரை நம்பி இருந்தாள். எனவே எலியா தீர்க்கதரிசி என்று கண்டு எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன், இவருக்கு கொடுத்து விட்டு சாகலாமே என்று சொல்லி அந்த கடைசி உணவை எலியாவுக்கு கொடுத்தார். அவள் விவேகமாய் நடந்து கொண்டாள். அதன் விளைவு என்ன? பஞ்சம் முடியும் வரை அவளும் அவள் வீட்டாரும் உணவு உண்டார்கள். சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் உன் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, நம்முடைய ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் சாலமோனும் செய்தார். ஆனால் இந்த விவேகமும் நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது. அப்படி நாம் வளர்த்து நன்மை செய்யும் போது, அதிலும் முக்கியமாக கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்யும் போது தேவன் நமக்கு நிச்சயமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. ஞானத்தில் குறை உள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லுகிறேன். தேவரே, தேவையான ஞானத்தை எனக்கு தாரும். ஆனால் எனக்குள் விவேகத்தை வளர்த்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் உம்மை நம்பி விவேகத்தோடு செய்யவும் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.